அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் திரு விஜய் அவர்கள் நேற்று வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவதாக அறிவிச்சிருந்தாரு. அவருக்கு காவல்துறை மற்றும் தேர்தல் ஆணையம் அனுமதி மறுத்ததுனால இன்றைக்கு வேட்பாளர் அறிவிப்பு நடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இன்றைக்கும் காவல்துறை மற்றும் தேர்தல் ஆணையம் அனுமதி மறுத்ததுனால நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல நேற்று அறிவிச்சுட்டு இன்றைக்கு பெரம்பூர்ல பிரச்சாரத்தை தொடங்க இருக்காரு, 5 பாயிண்ட்களில் பேச இருக்காரு அப்படின்னு சொல்லி அபிஷியலாவே அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் அதற்கும் தேர்தல் ஆணையம் முட்டுக்கட்டை போட்டிருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையம் விஜயை நசுக்குகிறது. விஜய் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. விஜய்க்கு தேர்தல் ஆணையமும் காபந்து அரசு திமுக அரசும் அழுத்தத்தை கொடுத்துருக்காங்க. விஜய் அவர்கள் பொதுவா தேர்தல் விதிமுறை வரலுக்கு முன்னாடி தான் அவர் பேசக்கூடாதுன்னு சொல்லி பல்வேறு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க, தடைகளை போட்டாங்க, எஸ்ஓபியை கொண்டு வந்தாங்க. தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் வந்துருச்சுன்னா, எலெக்ஷன் கோட் தொடங்கிச்சுன்னா வீதி வீதியா வருவாரா, காந்தி மாதிரி கையில குச்சியை பிடிச்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க வருவாரா, மவனை அவர் வந்தீங்கன்னா நீங்க செத்தீங்கடா, சம்பவம் லோடிங்டா அப்படின்னு சொன்ன விஜய் ரசிகர்கள்லாம் இப்ப செருப்பை கட்டி சாணியில் அடிச்ச மாதிரி மூஞ்சி வச்சுட்டு ஊருக்கு திடுறாங்க. இந்த விஜய் அவர்களுக்கு ஏன் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு? தேர்தல் ஆணையம் உண்மையிலே அவருக்கு தடை போடுதா? என்ன பிரச்சனை? விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் நிக்க இருக்காரு, அந்த தொகுதியுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதான் இந்த காலையில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் திரு விஜய் அவர்கள் மக்களை சந்திப்பதற்கு தேர்தல் ஆணையம் தொடர்ச்சியான தடையை போடுவதாகவும், தேர்தல் ஆணையம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொடுத்து இந்த இடத்துல நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்வதாகவும், அவங்க கேட்ட இடத்தை கொடுக்க மறுப்பதாகவும், அதே போல கூட்டம் அதிகமாக கூடிரும் அதனால அனுமதி தர முடியாது என்று மறுப்பதாகவும், அதே போல வேட்பாளர் அறிவிப்புக்கு கூட அனுமதி கொடுக்காம இருப்பதாகவும், மரியாதைக்குரிய ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய அலுவலகத்தை தேர்தல் அதிகாரிகள் காலி செய்ய வைப்பதாகவும், இது தொடர்ச்சியான அடக்குமுறை. காபந்து அரசும் தேர்தல் ஆணையமும் இணைஞ்சு சதி பண்றாங்க அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்துடைய பொறுப்பாளர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்த்தா 2026 தேர்தலுக்கு சரியா மார்ச் மாதம் 15ஆம் தேதி தேர்தல் ஆணையம் தேதி அறிவிச்சாங்க. ஏப்ரல் 23 நடைபெறும். கிட்டத்தட்ட 32 நாட்கள் இருந்துச்சு. இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட 12 நாட்கள் ஆச்சு. இந்த 12 நாட்களில் தமிழ்நாட்டில் மக்களோட மக்களாக தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தும் தேர்தல் தேதி அறிவித்த பிறகும் களத்தில் இருக்கிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி தேர்தல் ஆணையத்தில் போய் கூட்டத்துக்கு அனுமதி வாங்கி என்னென்ன சீமான் தமிழ்நாடு முழுக்க பரப்புரை போறாரு. நானும் அண்ணன் ஹிமாயின் ஒரு பக்கம் போகிறோம், கட்சியினுடைய பேச்சாளர்கள், பொறுப்பாளர்கள், வேட்பாளர்கள் எல்லாரும் களத்தில் இருக்கிறாங்க. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திமுகவுடைய பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பரப்புரை தொடங்கி அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. திமுகவுடைய பொறுப்பாளர்களும் அங்கங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. பாஜக கூட்டம் போடுது. இவங்களுக்கெல்லாம் தடை போடாத தேர்தல் ஆணையம் விஜய் அவர்களுக்கு மட்டும் ஏன் தடை போடணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தளவில் 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் எம்பி தேர்தலாக இருந்தால் மாவட்ட ஆட்சியர் போய் நம்ம அனுமதி வாங்கணும். இந்த இடத்துல கூட்டம் போட போகிறோம், இங்கே ரோட் ஷோ பண்ண போகிறோம், இங்கே ரேலி பண்ண போகிறோம், இங்கே தெருமுனை கூட்டம், இது பொதுக்கூட்டம், அப்புறம் மக்களுக்கு துண்டறிக்கை கொடுப்பது, கொடி கட்டுவதுக்கு, இது எல்லாத்துக்கும் அனுமதி மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் வாங்கணும். சட்டமன்ற தேர்தலாக இருந்தால் அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரின்னு சொல்லுவாங்க, ஆர்டிஓட கண்காணிப்பில் அந்த தேர்தல் நடத்தப்படும். அவர் தான் இருப்பார். ஒவ்வொரு தாலுகா ஆஃபீஸ்லையும் அந்த அதிகாரி இருப்பார். அவர்கிட்ட போய் எழுதி கொடுத்து இபிக்கான லெட்டர் கொடுக்கணும், பிடபிள்யூ பொதுப்பணித்துறைக்கான கடிதம் கொடுக்கணும், இபிக்கான கடிதம் கொடுக்கணும், இபிட்ட அனுமதி வாங்கணும், மின்சாரத்துறையிட்ட பொதுப்பணித்துறை அனுமதி வாங்கணும், அதே போல தேர்தல் ஆணையத்துக்கிட்டே அனுமதி வாங்கணும். இப்படி பல்வேறு அனுமதிகளை வாங்கித்தான் கூட்டம் நடத்த முடியும். அது தெருமுனை கூட்டமோ பொதுக்கூட்டமோ. ஆனால் இன்னைக்கு சுவிதா அப்படின்னு ஒரு ஆப் வந்திருக்கு. SUVIDHA அப்படின்னு ஒரு ஆப், சுவிதா ஆப். இந்த ஆப் எல்லாருடைய அலைபேசியில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டை போட்டு கிரியேட் பண்ணி உள்ள போனோம்னா அங்கே நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா அங்கீகரிக்கப்படாத கட்சியான்னு கேட்கும். அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ரெண்டுக்குமே ஒரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். பொதுக்கூட்டம் போட போறீங்களா, பப்ளிக் மீட்டிங் பண்ண போறீங்களா, ரேலி பண்ண போறீங்களா, ரோட் ஷோ பண்ண போறீங்களா, இல்லை வாகன பரப்புரை பண்ண போறீங்களா, இல்லை டோர் பை டோர் கேம்பெயின் பண்ண போறீங்களா, இல்லை கேண்டிடேட்டோட போக போறீங்களா, இல்லை தனியாக போக போறீங்களா, லவுட் ஸ்பீக்கர் வச்சு கூட்டம் போட போறீங்களா, இல்லை ஸ்பீக்கர் இல்லாமல் ஒரு தெருமுனையில் பேச போறீங்க, ஒரு 10 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. இதில் எதை சூஸ் பண்ணி நம்ம ஆவணங்களை சமர்ப்பிச்சா போதும். இபி பொதுப்பணித்துறை எல்லா அனுமதியை பெற்று அவங்க அனுமதியை கொடுத்துருவாங்க. அனுமதி இருக்கு இல்லை அப்படிங்கிறது அங்கேயே வந்துடும். நம்ம டவுன்லோட் பண்ணி கொண்டு போய் காட்டினா போதும். காவல்துறைக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு தேர்தல் ஆணையத்தில் இந்த மாதிரி அனுமதி 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி யார் வேணாலும் வாங்கலாம். தமிழ்நாடு எலெக்ஷன் கோடு வந்துச்சு,
யார் வேணாலும் யாரை வேணாலும் ஆதரிச்சு பேசுவதற்கு இந்த ஸ்வீதா ஆப்ல போய் நம்ம அனுமதியை பெற முடியும். அப்படி இருக்க சூழ்நிலையில ஏன் தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும் இந்த தடை விதிக்கப்படுது அப்படின்னா, மரியாதைக்குரிய தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்கள் என்ன கேட்டிருக்காருன்னா, பெரம்பூர்ல தொடங்கி ஈசிஆர் சோழிங்கநல்லூர் வரைக்கும் நான் ரோட் ஷோ போகணும், ரோட்ஸ் 5 பாயிண்ட்டுக்கு அப்படி கூட்டம் போட்டு 5 பாயிண்ட்ல கூட்டம்னு கேட்டிருக்காரு, பொதுக்கூட்டம் மாதிரி, அதாவது வாகனத்தில் நின்று பரப்புரை பண்றது. அந்த 5க்கு எப்படி போவாராமா, அப்படியே ரோட் ஷோ மாதிரி போவாராமா. தேர்தலான அதிகாரிகள் வடநாட்டுக்காரங்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் நடக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இவர் ரோட் ஷோ போனால் குறைஞ்சபட்சம் 500 பேர் சென்னையில் சாவான், மினிமம் சாவான். இப்போ மற்ற கட்சி கூட்டம் போடுதுன்னா கட்சிக்காரங்களும் மக்களும் வர வைக்கப்படுவாங்க, பேசுவாங்க. ஆனால் இவர் கூட்டம் போட்டார் அப்படின்னா ஒரு தரம் கட்ட தற்கூரி கூட்டம் வரும். அது என்ன பண்ணும், நீங்கள் அண்ணா நகரில் கூட்டம் போட்டால் விஆர் மாலையை சூறையாடிடுவான். இந்த பக்கம் நீங்க ஸ்கைவாக்கு பக்கம் போனோம்னா அந்த பாலத்து மேல ஃபுல்லாக ஏறி நிற்பான். அந்த பக்கம் சோழிங்கநல்லூர் போனா மொத்த பாலத்துல வணிக வளாகங்கள்ல கட்டடங்கள்ல எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்தா ஒரு சென்னையில வெள்ளம் வந்துச்சுல்ல, அந்த வெள்ளத்துல கூட சென்னை பாதுகாப்பா இருந்துச்சு. இவங்க உள்ள போயிருந்தாங்கன்னா சென்னை ஏதோ இந்த கண்ணாடி கடைக்குள்ள காட்டான பூந்த மாதிரி ஆயிரும். வெட்டுக்கிளி கூட்டம் கடந்து போன காடும் காலக்கேயர் கூட்டம் கடந்து போன நாடும் சுடுகாடாகிவிடும். ஏற்கனவே சென்னையில ஆசிய கண்டத்திலே பெங்களூருக்கு அடுத்தபடியாக அதிக டிராபிக் இருக்கக்கூடிய மாநகரமாக சென்னை மாறிடுச்சு. அப்படிப்பட்ட இடத்துல இவர் ரோட் ஷோ காலையில் ஆட்டிக்கிட்டு 10 மணிக்கு வருவார். இன்னைக்கு பள்ளி தேர்வு நடந்து கொண்டு இருக்குது, கல்லூரி நடந்துகிட்டு இருக்கு, வேலைக்கு போவான், வார நாட்கள் வர்றாருன்னு வச்சுக்கோங்க. அதுவும் 6 மணிக்கு மேலாம் கூட கொஞ்சம் குறையும், வேலைக்கு விட்டு போயிட்டு இருப்பாங்க. காலையில் 10 மணிக்கெல்லாம் பீக்கில் இருக்கும், 12 மணிக்கு பீக்கில் இருக்கும். அந்த நேரத்தில் பிரச்சாரத்தை இவர் வச்சு வந்தாருன்னா மொத்த பேரும் ரசிகம் பூரா இறக்குவான். அது ஒரு தொகுதிக்கு வருவானா, வாங்க எல்லாரும் வாங்க சென்னையில் 31 தொகுதி நில்லுங்க, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் வாங்கன்னு சொல்லி தன்னுடைய மாச காட்ட, நான் யார் பார்த்தியா 41 பேர் 54 பேர் செத்தா கூட என்ன பார்க்க எவ்வளவு வர்றான் பார்த்தியா, இதாண்டா என் கேரியர், எங்க தலைவர் தளபதி மட்டும் வெளியே வந்தாரு, மவனை நீங்க செத்தீங்கடா அப்படின்னு ஆதவர்ஜனா பில்டப் கொடுத்தாப்புல. இந்த பசங்க படத்துல அப்படி ஏத்தி விடுவாப்புல இந்த பாண்டியன் ஒரு தம்பி. இப்ப பாரு ஜீவா கையை உருக்க ஆரம்பிச்சிட்டான்டா, இப்ப ஜீவா கையை மடக்க போறான்டா, அப்ப ஜீவா கையை மடக்கிக்கிட்டு இப்ப பாரு அவன் அப்படியே மூஞ்சில குத்த போறான்டாம்பா. நான் எங்கடா குத்த போனேன் அப்படி மாதிரிலாம் அது மாதிரி பில்டப்பா ஏத்துனாங்க. அவர் வெளியே வரப்போறாரு, சம்பவம் லோடிங்கி, சம்பவம் காத்திருக்கு. அவன் சம்பவம் பண்றலடா, சம்பவம் பண்றதுல ரெக்கார்டு வச்சிருக்கவன்டா. அவன் சாமி முன்னாடி மட்டும் தான்டா சைலண்டா இருப்பான், சாக்கடை முன்னாடி இருக்க மாட்டான்டா. அவனே வந்திருக்கான்னா அவன் வேற மாதிரி வந்திருக்கான், அவன் வரமாட்டாத இடத்துக்கு வந்திருக்கான்னா அவன் அப்படி வந்திருக்கான், அவன் வரமாட்டான் ஆனா வரவும் மாட்டான், அவன் வந்துட மாட்டான்னு சொல்ல மாட்டான் ஆனா வந்துட்டான், இப்படியே ஏத்திக்கிட்டு இருந்தாங்க. நேரா கேண்டிடேட் செலக்ஷன்ல இருக்கிறாரு. அடுத்து எங்க பிரச்சாரம் போகணும், எங்க மனு போகணும், எந்த ரோட்ல எப்ப கிளம்பணும். ஆனா மகன்களா திமுக ரெடி ஆகிக்கோங்க, அவர் ரோட்டுக்கு வரும்போது நீங்க செத்தீங்க. நான் இப்பயே சொல்லிட்டேன், இத்தனை நாள் நீங்க ரோட்டுக்கு உள்ள அவரை எழுதி வச்சுக்கோங்க, உங்க பரம்பரையே வருத்தப்பட போகுது, உங்க பரம்பரையே வருத்தப்பட போகுது. வாயில ஏதாவது வந்துற போது அவனை பெருசா பில்டப் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிருக்கீங்க. படத்துல தான் உட்கார்ந்து பில்டப் கொடுக்குறாங்கன்னா அரசியல் உட்கார்ந்து பில்டப்பா கொடுத்து ஏத்திக்கிட்டாங்க. இது ஓஜி சம்பவம்டா, இது ஒரிஜினல் சம்பவம்டா, இது வரப்போகுதுடா, சம்பவம் லோடிங், சம்பவம் லோடிங்ன்றாங்க. எங்கடா சம்பவம் லோடிங் ஆகிட்டு இருக்கு, நாங்களும் தான் தெரிஞ்சிருக்கோம். லோடிங்னு ஒரு புள்ளி வச்சுறாங்க, சம்பவம் லோடிங்னு. சம்பவம் லோடிங் பார்த்தா ஒரு வளகாப்புக்கு போயிட்டு இருக்காப்புல. லோடிங் எங்க ஆகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல உண்மையிலே. சம்பவம் லோடிங்ன்றாங்க. என்ன சம்பவம் லோடிங்? ஒரு தேர்தல் ஆணையத்தில் முறைப்படி அனுமதி கொடுத்துருந்தா அனுமதி கிடைச்சிருக்கும். எனக்கு என்னமோ இவங்களே அனுமதியை தப்பா கொடுத்துட்டு அனுமதி கிடைக்கல அப்படின்னு சொல்லி நாடகத்தை ஆடி அதை வச்சு ஒரு சிம்பத்தி ஓட்ட வாங்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களோ அப்படின்னு தோணுது. அதாவது எம்ஜிஆர் மாதிரி நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாருன்னு சொல்லி இந்த ஆதவர்ஜனை ஏற்றிட்டு போகல. தளபதி நீங்களாம் ஒன்றும் யோசிக்காதீங்க, எம்ஜிஆர்லாம் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரு, தொகுதிக்கு போகாமலே ஜெயிச்சாரு. நம்ம எம்ஜிஆரோட எவ்வளோ பெரிய ஆளு, எம்ஜிஆர் திமுக எடுத்து படுத்துச்சு, நம்மளும் திமுக எடுத்து படுத்துட்டே ஜெயிப்போம். அவரு படுத்துக்கிட்டது உடம்பு செல்லாமல் படுத்துக்கிட்டது, இவர் படுக்கிறது வேற படுக்க, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இவர் எங்க படுத்து கிடக்காருன்னு தமிழ்நாட்டுக்கு தெரியும். எம்ஜிஆர் அமெரிக்காவில் படுத்து கிடந்தாரு, இவர் இப்போ பட்டின பக்கத்தில் படுத்து கிடக்காரு. அந்த படுக்கிறது வேற, இந்த படுக்கிறது வேற. அப்போ படுத்து கிடந்துக்கிட்டே ஜெயிக்கலாம் அப்படின்னு எவனோ சொன்னதை நம்பி, ஆதவர்ஜனா சொன்னதை நம்பி இவர் என்ன பண்ணாருன்னா, ஆதவ் நீ போய், நிர்மல்குமார் நீ போய் அனுமதி கொடு, தப்பா எழுதி கொடு. ஆதவ் நீ இப்போ என்ன பண்ற, தேர்தல் ஆணையம் எங்க தளபதியை முடக்க பார்க்குது அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துரு.
புஷி நீ என்ன பண்ற, நம்ம விர்ச்சுவல் வல்கர் வாரிசுலாம் கூட்டு வச்சு திமுகவும் காபந்து அரசு திமுகவும் எலெக்ஷன் கமிஷனும் சேர்ந்துக்கிட்டு தளபதி வெளியே வந்தா பெரிய மாஸ் ஆயிரும், பெரிய கிரௌடு வந்துடும், ஒரு வேவ் உருவாயிரும், ஒரு அலை உருவாயிரும், ஒரு புரட்சி உருவாயிரும், ஒரு ரெவல்யூஷன் உருவாயிரும் அப்படின்னு சொல்லி நம்முடைய வல்கர் வாரிசை வச்சு பேச விடு அப்படிங்கும்போது பக்கத்துல இருந்து ஒருத்தன் கேட்டிருக்கான், நம்ம அருண்ராஜ் ஐஆர்எஸ் முறைப்படி அனுமதி கொடுத்தோம்னா பிரச்சாரத்துக்கு போயிடலாம்னு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதுக்கு சொல்லியிருக்காரு, போயிடலாம் தான், ஆனா போனா எதையாவது பேசணும், என்ன பேசுறதுன்னு தெரியல, அதனால தப்பா அனுமதி கொடுத்து தேர்தல் ஆணையம் அனுமதி தரல, காவந்து திமுக அனுமதி தரல அப்படின்னு கொஞ்சம் நாளை நீடிச்சுட்டே போவோம். அது இல்லாம பல இடங்கள்ல வேட்பாளர் தேர்வு பண்ணி முடியல, வர்றேன்னு சொல்றான் வரமாட்டான், செலவு பண்ணுன்னு சொல்றவன் செலவு பண்ண மாட்டான், என்னன்னு தெரியல, அதனால வேட்பாளர்லாம் ஃபைனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காக இப்படி தேர்தல் ஆணையத்தின் மீதும் காவந்து திமுக சொல்லி பழியை போட்டுட்டு ஒரு 3-5 நாளை உருட்டி விடுவோம், ஒரு 18 நாளை மட்டும் அங்கங்க போய் இந்த புல்லுக்கட்டு ஜல்லிக்கட்டு இந்த குட்டி ஸ்டோரி நண்பா நண்பிஸ் தோலா தோலிஸ் என்ன நண்பா வரட்டா கான்ஃபிடன்ட்ங்க வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் அப்படின்னு ஒரு போட்டுவிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காருன்னு சொல்லி எனக்கு தோணுது. இதுதான் உண்மையா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரை நல்லா அறிஞ்சவன் அப்படிங்கிற முறையில் நான் சொல்லதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த தேர்தல் பரப்புரையில் விஜய் தமிழ்நாட்டிலேயே எந்த கட்சியும் அசிங்கப்படாத அளவுக்கு அசிங்கப்படுவார். அவர் தான் ஒரு என்டர்டெய்னராக இருக்க போறாரு. இது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையம் எல்லா கட்சிகளுக்கும் அனுமதி கொடுக்கும்போது இவருக்கு ஏன் அனுமதி கொடுக்க மறுக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, தப்பாக அனுமதி எழுதி கொடுப்பது மட்டும் இல்லாமல் 5000 பேர் வருவாங்கன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த சுவிதா ஆப்பில் தெளிவாக போட்டிருக்கு, தடிமாட்டு முண்டங்களா படிங்கடான்னு சொல்லி தலைகீழ அடிச்சுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு கட்சியில் ஒருத்தன் தற்கொலையா இருக்கலாம், ஒரு கட்சியே தற்கொலையா இருந்தா அந்த ஆப்பில் தெளிவாக இருக்கு 700 பேர் பப்ளிக் மீட்டிங். அப்போ 700 பேர் தான் கூடணும், 700 சேர் தான் போட முடியும். வருவாங்க ஒரு 1000-2000 பேர் நிற்பாங்க, அது ஓகே பிரச்சனை கிடையாது. இவன் 5000 கொடுத்துருக்கான். அப்போ ரிஜெக்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? சரி, அடுத்து போய் என்ன பண்ணலாம், 3000 கொடுப்போம் தளபதி, 5000 கொடுத்தா தரமாட்டாங்க, 3000 கொடுப்போம், 3000 கொடுத்துருக்கான். 700க்கு மேலே தாண்டாதுரா, அது 3000 ரிஜெக்டடு. அடுத்தல போய் என்ன பண்ணிருக்காங்க, சரி 3000 கொடுத்தா தரமாட்டாங்க, இப்போ என்ன பண்ணி தளபதி, சரி அப்போ வேற என்ன இருக்கு, திருமணி கூட்டம் இருக்கு, ஒரு ஆப்ஷன் இருக்கு, 100 பேர் அதை கொடுத்துட்டு இருக்கான். இப்போ 100 பேருக்கு திருமணி கூட்டம் கேட்டிருக்காங்க பெரம்பூர்ல. 700 பேருன்னு சொல்லி பப்ளிக் மீட்டிங் கேட்டிருக்கலாம்ல. பப்ளிக் மீட்டிங் கேட்டால் அவங்களே தர போறாங்க. தேர்தல் ஆணையம் கொடுக்குற இடத்த தான் கூட்டம் போட முடியும். தேர்தல் ஆணையம் இந்த இடத்த கொடுக்க மறுக்குது. 15 வருஷமாக நாம் தமிழர் கட்சிக்கு காவல்துறையும் சரி தேர்தல் ஆணையம் சரி ஆண்ட ஆளும் கட்சிகளும் இது போல சந்துகளை, அது முட்டுச்சந்தை மூத்திரச்சந்தை கொடுப்பாங்க. அதுல பேசி தான் ஒருத்தர் கட்சியை வளர்த்திருக்காரு. அதுல பேசி தான் ஒருத்தர் 8.2 வாக்கு வாங்கியிருக்காரு. அதுல பேசி தான் ஒருத்தர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறியிருக்காரு. பேசுங்க. ஏன் உங்களுக்கு நேரு ஸ்டேடியம் கொடுத்து பேச வைக்கலாமா? ஒய்எம்சியில் பேசுறீங்களா? ஆசா ராசா ஒய்எம்சியில் பேசுறீங்களா? மெரினா கடற்கரையை தொடர்ந்து விடுறோம், அங்கே பேசுறீங்களா? எசமா அங்கே பேசுறீங்களா? திருச்சியில் ஜி கார்னர் மைதானத்தில் வாடகை வாங்கி தரோம், அங்கே பேசுறீங்களா? இல்லை நாங்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் ஸ்டேடியம் அங்கே போய் பேசுறீங்களா? உங்களுக்கு ஆடியோ லாஞ்சில் குழுன்னு இருக்குமே, சத்யபாமா காலேஜில் போய் பேசலாமா? அங்கே போய் பேசுறீங்களா? என் ராசா என் தோற பேசுறீங்களா? ஐயா குழந்தைத்தனமா அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்களா? குழந்தைங்களாம் சேர்ந்து ஒரு கட்சி தொடங்கி குழந்தைங்களாம் சேர்ந்து அரசியல் பண்ண அப்படி தான் பண்ணும். இவருக்கு ஒரு சொகுசா புத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால வெக்கம் விட்டு போகலைங்கிற மாதிரி இவருக்கு தேர்தல் ஆணையம் கூப்பிட்டு வாங்க பக்கா மாசு, நீங்க அரசியலுக்கு வந்திருக்கீங்க, ஒரு ரெவல்யூஷனுக்கு வந்திருக்கீங்க, நாட்டில் புரட்சி நீங்க பத்த வைக்க போறீங்க. 26 வருஷம் நெல்சன் மண்டேலா ஜெயில இருந்து வெளியே வந்திருக்காரு. ஒட்டுமொத்த நாட்டு மக்கள் இவர் கட்டி பிடிச்சி அழுது கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து வாங்க என் எசமா தாரையான்னு பாட்டு பாடணும். பகத்சிங் தூக்கு மேடையில் நின்றுகிட்டு இருக்காரு, அப்படியே மக்களுக்கு உரையாட்டிட்டு செத்து போக போறாரு. அப்படியே இவர் ரமணா படத்துடைய விஜயகாந்த் மாதிரி கிளைமேக்ஸ்ல லஞ்சம் ஊழல் தமிழ் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு அப்படின்னு பேசிட்டு ஜெயில போய் சாக போறாரு. இவர் அப்படியே பிரிய மொழிக்காக, இனத்துக்காக, பண்பாட்டுக்காக, கலாச்சாரத்திற்காக, நாட்டு விடுதலைக்காக, நாட்டுக்குடி நாசக்கார திட்டங்களை எதிர்த்து போராடி இவர் 10 வருஷம் 15 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே கட்சி தொடங்கியிருக்காரு. அதனால கூகுன்னு மக்கள் கூட்டம் கூடிருமா. ஒரு நடிகை பார்க்க வர்றான், 10 நாள் வந்தீங்கன்னா அப்படி துப்பிட்டு போயிடுவான் அவனே. அவ்வளவுதான். ஒரு ஷூட்டிங், ஒரே ஒரு படப்பிடிப்பை விஜய் ரசிகர்லாம் பக்கத்து உட்காந்து பார்த்துட்டான்னா இவ்வளவுதானே, இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா? அவன் 14 ஷாட் வைப்பான், 14 ஆங்கிள் வைப்பான், அதில் வச்சு பில்டப் கொடுத்து ஸ்லோ மோஷனில் ஓடி நான் அட்டிச்சா அது ரெட்டி என் பேச்சு சரவட்டி என்னை சுத்தும் காதல் வெட்டி இடின்னு பாட்டை போட்டோன்னே இவனுக்கு அப்படி ஏறுது. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, விஜய்
படத்தில் அப்படி பஞ்ச் பேசி டாப் டக்கரு ஸ்மார்ட் ஃபிகரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஏறி போவாப்புல சர்க்கார் படத்தில் ஏறி போய் ஆளுங்கட்சியோட கூட்டத்தில் போய் அங்கே போய் கால் மேலே கால் போட்டு உட்காந்து பேசிட்டு வருவாப்புல. அது மாதிரி தேர்தல் ஆணையம் மறுத்தானே திமுக கூட்டத்தில் போய் தளபதி பேச போறாரா, சர்க்கார் படத்து கிளைமாக்ஸ் இது பண்ண போறாங்கடா, அதை வந்து திருப்பி உருவாக்க போறாங்கடா, மறு உருவாக்கம் பண்ண போறாங்கடா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பிதிக்கி எடுத்துருவாங்க. மற்ற கட்சி கூட்டத்தில் பிதிக்கி எடுத்துருவாங்க. தேர்தல்னா என்ன, அரசியல்னா என்னன்னே ஒரு தெரியாத ஒரு தற்கொலை கூட்டம் பில்டப்பா கொடுத்து தள்ளிக்கிட்டு இருக்கு. வரப்போறாரு, செய்ய போறாரு, வந்துட்டாரு, அவரை முடக்க அவர் வந்து கொடையிலடா, அவர் படடா, அவர் தண்ணிக்குள்ள அமுக்க பலூன் மாதிரி எந்திரிச்சு வருவாரா அப்படின்னு சொல்லி பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் வர முடியாது தம்பி. அது வேற, சினிமா வேற, அரசியல் வேற என்பதை இப்போ விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உணர தொடங்கியிருக்காங்க. உங்களை நம்பி தானே சார் நாங்களா இருக்கோம். யோ அதெல்லாம் சினிமா, பைத்தியக்காரத்தனமா உளறாத. அப்ப எதுவுமே பண்ண மாட்டீங்களா? விஜய் வெளியே வந்தா ரசிகர்களால பொதுமக்களுக்கு தொல்லை ஏற்படும், பொது சொத்து சேதம் அடையும். சத்தியமா சொல்றேன், இந்த தேர்தல் பிரச்சாரத்துல விஜய் இந்த 20 நாள் நான் சொல்றதை எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, புக் மார்க் பண்ணி வைங்க. விஜய் வாகன பரப்புரை பண்ணுனா, விஜய் ரோட் ஷோ பண்ணா மினிமம் 50 பேர் சாவான். மினிமம் 50 பேர் சாவான். விஜய் ரசிகர்கள் யாராவது உங்க வீட்டில் இருந்தா, உங்க பிள்ளை உங்களுக்கு வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அனுப்பலாம். உங்க பிள்ளை உங்களுக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, கொஞ்சம் திருத்தலாங்க, வேப்பலை கப்பலை அடிச்சு திருத்தலாம், நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்து திருத்தலாம்னு முடிவு பண்ணீங்கன்னா நீங்க அவங்களுக்கு அருணாகரை போட்டு விட்டு நல்லா அது சரடு மாதிரி போடுங்க. சாதாரண போட்டு அத்துட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்க போலீஸ்காரனே கையை வச்சு கடிக்கிற குறுப்பது. அதனால அருணாகரை நல்லா டைட்டா போட்டு ஒரு செயினை போட்டு விடுங்க. உங்க பிள்ளை உங்களுக்கு வேணும், இல்லை என் பிள்ளை வேணாங்க, நான் முடிவு பண்ணிட்டேன், என் பிள்ளையை நான் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த கூட்டத்துக்கு அனுப்பலாம். திரும்பி வந்தால் தான் அது உங்களுக்கு பிள்ளை, அதை மட்டும் முடிவு பண்ணிக்கோங்க. விஜய் ரசிகர்களுடைய அம்மாக்களுக்கு, விஜய் ரசிகருடைய அப்பாக்களுக்கு நான் கோரிக்கையாக வைக்கிறேன். அது மாதிரி மே 4ஆம் தேதியும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களை தயவு செய்து நீங்கள் கட்டி போட்டுருங்க. தயவு செய்து கட்டி போட்டுருங்க. என்ன வேணாலும் செய்வான், அவனுக்கால தோல்வியை தாங்க முடியாது. ஏன்னா படம் தோல்வி அடைஞ்சாலே அவனால் தாங்க முடியாது. எலெக்ஷனில் தோல்வி அடைஞ்சா அவனால் வாழ்க்கையில் தோல்வி தான் வெற்றிக்கான முதல் படிங்கிறது அவனுக்கு தெரியாது. தளபதி தோத்துட்டாரா அப்படின்னா பல பேர் தன் உயிரை மாய்த்து கொள்ள தயாராக இருக்கிறான். நான் அது வந்து ஒரு இன்டர்னல் சோர்ஸே கேள்விப்பட்டேன். பல பேருக்கு ரெடியாக இருக்கிறான், தளபதிக்காக தியாகம் பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்கன்னா. அதில் விஜய் ரசிகருடைய அம்மா அப்பாக்கள் அந்த சின்ன சின்ன பசங்க வீட்டில் இருந்தாங்கன்னா தயவு செய்து கட்டி போடுங்க. அவங்கள 24/7 வாட்ச் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ண காத்திருக்காங்க. இந்த விரக்திக்கு என்ன காரணம்னா, விஜய் ரசிகருடைய விரக்திக்கு நமக்கெல்லாம் சீட்டு கிடைக்கும் சொல்லி பல பேர் கனவு வந்துருக்கிறான். போஸ்டர் ஒட்டுறவனுக்கு தான் சீட்டு, தளபதிக்காக வேலை பார்த்தவனுக்கு தான் சீட்டு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதாவது திமுக அதிமுக பணக்காரர்களாக பார்த்து சீட்டு கொடுக்குது, 10 கோடி 20 கோடி செலவு பண்ணு சீட்டு கொடுக்குன்னு சொன்னாங்க. திமுக அதிமுக அப்படி பண்ணுது அப்படின்னா அது வந்து ஏற்கனவே ஆண்டு சேர்த்து வச்சிருக்கு. ஆண்டு சேர்த்து வச்ச கட்சி பணத்தை காப்பாற்ற இன்னும் சேர்ப்பதற்கு பணக்காரங்களை தேர்தலில் நிப்பாட்டுதுன்னு சொல்லப்படுது. அப்போ அதே பாணியத்தை நீங்க கடைபிடிக்கிறீங்க. அப்போ திமுக அதிமுக நீங்க எப்படி மாற்றா இருப்பீங்க? நீங்களும் 5 கோடி 10 கோடி செலவு செய்யக்கூடிய பணக்காரர்களை, தொழிலதிபர்களை, பிரபலமான நபர்களை, அதாவது பிரபலமானனா ஏரியாவில் பிரபலமானம் இல்லை, தொழிலில் பெரிய பெரிய வசதி படைத்தவர்களை களத்தில் நான் வேட்பாளராக தாவேக்கா இறக்குதுன்னா கொடி பிடிச்சவனுக்கு தான் சீட்டு, போஸ்ட் அடிச்சவனுக்கு தான் சீட்டு, தளபதிக்காக மக்கள் மன்றத்திலிருந்து உழைப்பவனுக்கு தான் சீட்டு, தளபதி கூடவே 30 வருஷம் இருக்கவனுக்கு தான் சீட்டுன்னு சொல்லி புஷியானந்த் சொன்னார. இப்போ 5 கோடி கொடுத்தா தான் சீட்டு, 5 கோடியை காட்டினா தான் சீட்டு, 2 கோடி டிடி எடுத்து கொடுத்தா சீட்டு, புஷியானந்துக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் காசு கொடுத்தா சீட்டு. இதில் என்ன பெரிய குடும்பம்னா, பல மாவட்ட செயலாளர்கள் புஷியானந்த பணத்தை கொடுத்து சீட்டுக்காக ஏமாந்துருக்காங்க. பணத்தை வாங்கிட்டு நான் என்னப்பா பண்ணுறது, தளபதி தான் எல்லாம் பண்ணுறாரு, என்ன போய் கேள்வி கேட்குற, அண்ணனே கொச்சுக்கிறிய அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காப்பலையா. இவர் வந்து இதில் வர பில்டப்பு ஆண் தாய் யார், ராஜ்மோகன். புஷி வந்து ஆண் தாயா, ஏன்னா வயிறு கொஞ்சம் புடைச்சிருந்தா வந்து தாயாக்கிருவியா? இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. ஆள் கொஞ்சம் சரியில்லை. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து இந்த தேர்தல் அறிக்கை கொடுத்த பிறகு நான் ஏன் ஆம்பளையா பிறந்தேன்னு எனக்கு தோணுதுன்றாப்புல. அந்த பக்கம் புஷியை பார்த்தா ஆண் தாயின்றாப்புல. நாளைக்கு உங்க வீட்டில் சாப்பிட வரேன், காலையில் மத்தியானம் உங்க வீட்டில் சாப்பிட வரேன்றாப்புல. நீ ஓட்டு கட்டு வரையா இல்லை பிச்சை எடுக்க வரையா? காலையில் டிஃபன் உங்கள் வீட்டில், மதிய லஞ்ச் உங்கள் வீட்டில். டிஃபன் வந்து எழும்பூரில், லஞ்ச் வந்து அண்ணா நகரில், அங்கே இங்கே நைட்டு வந்து மெரினா பீச்சில் இப்போ பிச்சை எடுக்கிறது. அதாவது ஓட்டு கட்டு வரேன் அப்படிலாம் சொல்கிறது இல்லை,
காலைல சாப்பிட வரேன், மதிய சாப்பாட்டுக்கு உங்க வீட்டுக்கு வரேன், எல்லாரும் இப்படி சொல்றாங்க. சோறு 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 சோறுகின்ற இடம் சொர்க்கம்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த புசியானத்தை கொடுத்து பல பேர் ஏமாந்துருக்கிறான். இப்போ இந்த ஏமாந்த மூலம் மிகப்பெரிய கொந்தளிப்புல இருக்கிறான், வேதனையில் இருக்கிறான். விஜய் வந்தாருன்னா நம்ம எம்எல்ஏவாயிரலாம், நமக்கு ஒரு வேட்பாளராக ஆகலாம், நம்மளும் அதிகாரத்துக்கு வரலாம், இல்லை ஆட்சியை பிடிக்கலாம், நம்ம நம்ம ஊரில் செல்வாக்க காட்டலாம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தா அத்தனை பேரும் புறங்கணிக்கப்பட்டு பணக்காரன் மட்டுமே தாவேக்கால வேட்பாளர் நிப்பாட்டப்பட்டிருக்காரு. இங்கே திமுக அந்த ஆட்களை, அதிமுக அந்த ஆட்களை, இப்போ அதிமுக முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் பேச்சுவார்த்தை நடக்குதான். நான் கேட்குறேன், திமுக அதிமுக பாஜக நீங்கள் ஆட்களை கூட்டு எந்த மாதிரி ஆட்சியை கொடுக்க போறீங்க? நீங்க உங்க படைங்கிறது நீங்கள் வழிநடத்தக்கூடிய படையாக, நீங்கள் உருவாக்கிய படையா இருந்த சீமான்னா அவர் உருவாக்கிய படை, அவர் உருவாக்கிய தளபதிகள், அவர்களால் உருவாக்கப்பட்ட வேட்பாளர்கள், அவரால் அடையாளப்படுத்தப்பட்ட தமிழ் தேசிய பிள்ளைகளை களத்தில் நிப்பாட்டுறாரு. நீங்க என்ன பண்றீங்க? கடன் வாங்குறீங்க. அதிமுக சீட்டு இல்லைன்னு சொல்லி ஒருத்தன் தாவேக்காக வர்றான்னா அவன் அதிமுக உண்மையா இருக்க மாட்டான், தாவேக்காக உண்மையா இருக்க மாட்டான். நாளைக்கு தாவேக்கால சீட்டு இல்லைன்னா வேற எங்கேயாவது போவான்ல. பிஜேபியில் சீட்டுன்னு சொல்லி உங்ககிட்ட வந்தவனுக்கு நீங்க சீட்டு கொடுக்குறீங்கன்னா நாளைக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் எம்எல்ஏக்களை ஆக்கி இந்த நாட்டில் ஊழல், லஞ்சம், உண்மை, நேர்மையை நீங்க உருவாக்கிடுவீங்க. தான் இருந்த கட்சிக்கு உண்மையா இல்லாத ஒருத்தன் உங்களுக்கு எப்படி உண்மையா இருப்பான்? அந்த கட்சிக்கு உண்மையா இல்லாத ஒருத்தன் எப்படி மக்களுக்கு உண்மையா இருப்பான்? ஏற்கனவே அதிமுக திமுக பணம் வாங்கி சம்பாதிச்சவன், ஏற்கனவே அதிமுக திமுக கமிஷன் வாங்கி பழக்கப்பட்டவன், ஏற்கனவே அதிமுக திமுக கரப்ஷன் பண்ணவன் தாவேக்கால வந்தா எப்படிடா நேர்மையா மாறுவான்? அப்ப என்ன நீங்க வாஷிங் மிஷின் வச்சு வெளுக்கிறீங்களா? செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகர், கூப்பா கிருஷ்ணன், இன்னைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர், அங்க பாஜக காரங்க, பணக்காரங்க, தொழிலதிபர்கள், நாட்டில் கொள்ளையடிச்சு ஆத்துமலை கொண்ட கனிமூல கொலை பண்ண ஆட்கள், முன்னாள் தயாரிப்பாளர்கள், சினிமா ப்ரொடியூசர் எல்லாத்தையும் களத்தில் நிப்பாட்டி என்ன நல்லதை சாத்தியப்படுத்த போறீங்க? இவர் ஒரு மண்ணுரிமை போராளிங்க, இவர் இயற்கைக்காக போராடினவர், இவர் 8 வழிச்சாலை எதிர்த்து போராடினவர், இவர் விவசாயிகளுக்காக குண்டு சட்டம் போனவர், இவர் தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டு களத்தில் நின்றவர், இவர் ஒரு பொதுமைக்காக போராடினவர், இவர் சாதி ஒழிப்பு களத்தில் போராடினவர், இவர் சமூக நீதிக்கு போராடினவர். இப்படி ஆட்களை விஜய் எடுத்து போடுனாருன்னா பாராட்டலாம், வரவேற்கலாம், வாழ்த்தலாம். அப்படி நாம் தமிழ்ச்சி வேட்பாளர்களை போடுது சமூக ஆர்வலர்களை, இயற்கை ஆர்வலர்களை, ஜல்லிக்கட்டு களத்தில் நின்றவங்களை, சாதி ஒழிப்பு களத்தில் நின்றவங்களை நாம் தமிழ்ச்சி அறிவிக்குது. அப்படி ஏதாவது உங்கள்கிட்ட ஒரு மாற்றம் இருக்கா, ஒரு அறிவிப்பு இருக்கா? பணக்காரன் பணக்காரன் பணக்காரன், தேர்தல் நிற்பதுக்கு பணம் வேணும் அப்படின்னா என்னங்க பணம்? என் கேரியர் உச்சத்தை உதறிட்டேன்றீங்க, ஊழலை ஒழிக்க போறீங்க, லஞ்சத்தை இவன் வந்தா லஞ்சமே இருக்காதுன்றீங்க, இவன் லஞ்சம் வாங்க மாட்டான், லஞ்சம் வாங்க விட மாட்டான்றீங்க. நீங்க வச்சிருக்க ஆட்கள், நீங்க வேட்பாளர் அறிவிக்கிற ஆட்கள் எல்லாருமே லஞ்ச ஊழலை திளைச்சவன். அவன் எப்படிங்க லஞ்சம் வாங்காம இருப்பான்? ஆடிய காலம் பாடின வாங்கி சும்மா இருக்காதுங்கிற மாதிரி எப்படி லஞ்சம் வாங்கி பழக்கப்பட்ட கை எப்படி மாறும்? செங்கோட்டையனை திருத்திடுவீங்க நீங்க? 75 வயசுல செங்கோட்டையனை உங்களால திருத்த முடியும். அவர் நேர்மையும் உண்மையுமா வாழ்ந்துருவார், உங்களால் திருத்த முடியும், நீங்க நம்புறீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இவர் யாரு? நம்ம பக்கா மாசு 2 தொகுதியை தேர்ந்தெடுக்கிறான். ஊடகங்களில் பேசப்படுது. எந்த தொகுதியிலும் தமிழ்நாட்டில் யாரும் நிற்பதற்கு உரிமை இருக்கு. கலைஞர் அவர்கள் திருவாரூர் நின்னாரு, குளித்தலை நின்னாரு, சேப்பாக்கத்தில் நின்னாரு, ஐயா ஸ்டாலின் கொளத்தூர் நின்னாரு, பல்வேறு தொகுதியில் நின்னாங்க. இப்படி அம்மையார் ஜெயலலிதா திருவங்கத்தில் நின்னாங்க, அப்புறம் சென்னையில் நின்னாங்க, பருவூரில் நின்னாங்க. யாருக்கும் உரிமை இருக்கு, மாற்று கருத்து கிடையாது. ஆனா எதற்காக அந்த தொகுதியை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பொறுத்து இருக்கு. இந்த தொகுதியில மக்கள் பிரச்சனை அதிகமா இருக்கு, நான் போய் நிக்க போறேன் அப்படின்னா அது நல்ல தலைவன். இப்போ திருவொற்றியூர்ல தொடர்ச்சியாக அந்த எண்ணூர் பிரச்சனை, அதானி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. சீமானவர்கள் அந்த களத்தை பின்னாங்க, 42 வாக்களை பெற்றாங்க. கடலூர்ல மீனவர் சார்ந்த பிரச்சனை இருந்தது, அதனால என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்புன்னு சொல்லி ஜெயிலுக்கு போயிருந்தாரு. அதனால மீனவர்களுக்காக கடலூர்னாரு. இன்னைக்கு காரைக்குடி பகுதியில் தொடர்ச்சியாக தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. காரைக்குடி ஒரு சொந்த ஊர், அதனால அண்ணன் சீமான் அங்கே போய் நிற்கிறாரு. ஆனால் நீங்க சொந்தமாக பார்த்தா ராமநாதபுரம் இருக்கு பூர்வீகம், அங்கே நிற்கல. சென்னை பனையூரில் இருக்காரு, சோழிங்கநல்லூர் தொகுதியில் வருது, சோழிங்கநல்லூர் நிற்கலாம், அங்கே நிற்கல. இல்லைங்க 234 தொகுதியில் எங்கே வேணாலும் விஜய் நிற்கலாங்க. ஏன்னா திருமங்கலம் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், உசிலம்பட்டி விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய்னாரு. உண்மையிலே விஜய் அவர்களுக்கு உளமாற இந்த திமுகவை எதிர்க்கணும், நான் யாருன்னு காட்டணும், திமுகவுடைய அடக்குமுறை ஒடுக்குமுறைலாம் எதிர்க்கணும்னு ஆசை இருந்திருந்தா 41 பேர் கரூரில் துடிக்க படுகொலை செய்யப்பட்டாங்க. இது மரணம் அடைஞ்சாங்க. இந்த மரணத்திற்கு காரணம் விஜய்னு நாம சொன்னாலும் விஜய் தரப்புல இருந்து செந்தில் பாலாஜி திமுக அப்படின்னு சொல்லுதாங்க. அப்ப சதி கோட்பாடு நிகழ்ந்துன்னு சொல்றீங்க. அப்ப அந்த சதி கோட்பாட்டை முறியடிக்க, செந்தில் பாலாஜியை முறியடிக்க, செந்தில் பாலாஜியால இது நடந்துச்சுன்னு சொல்றீங்க, செந்தில் பாலாஜி பண்ணிட்டாருன்னு சொல்றீங்க, சதி நடந்துச்சு இல்ல அப்படின்னா அந்த செந்தில் பாலாஜியை வீழ்த்த நீங்க கரூர்ல நிக்க கூடாது?
கரூர் களத்தை தேர்ந்தெடுக்கக்கூடாது? உங்களுக்கு உண்மையிலே ஒரு ஆளுமைத்தன்மை இருக்கும், நான் பெரிய ஆளு, நான் பக்கா மாசு, நான் பெரிய இது, நான் வந்து ஜல்லிக்கட்டு காலையவே புல்லுக்கட்டு கொண்டு அடக்குவேன் அப்படின்னா நீங்க கரூர்ல நிக்க வேண்டியதானே? ஏன் நீங்க பெரம்பூரும் கிழக்கும் மதசார்பற்ற சமூக நீதி, அம்பேத்கர் கொள்கை தலைவர், பெரியார் கொள்கை தலைவர், ஆனா பெரம்பூர்ல விஜய் சார்ந்திருக்கிற கிறிஸ்தவர்கள் அதிகம் என்பதனால பெரம்பூரும், தமிழ்நாட்டிலேயே திருச்சி கிழக்கு தொகுதி தான் கிறிஸ்தவ வெள்ளாளர்கள் விஜய் சார்ந்த சமூகம் அதிகம் என்பதனாலும் பெரம்பூரும் கிழக்கும் பேச்சுவார்த்தையில் அடிபடுது. அப்போ பெரம்பூர்லையும் கிழக்குலையும் நீங்க ரெண்டுலையும் நிக்க போறாரு, ரெண்டுல ஒன்றில் நிக்க போறாருன்னா ஒன்னு சாதி, இன்னொன்னு மதம். அப்போ சாதி மதத்தை பார்த்து தான் விஜய் நிப்பாருனா இவர் எப்படி மத சார்பற்ற சமூக நீதி? அது எப்படி அண்ணல் அம்பேத்கர் கொள்கை தலைவர், அப்படி பெரியார் கொள்கை தலைவர் என்றா? குறைந்தபட்ச அடிப்படையான கொள்கை என்பது நீங்க கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டீங்கல்ல, அவங்களுடைய வழியாது நடப்பது. உங்களுக்கு கொள்கை இல்லைனா கூட அவங்களுக்கு கொள்கை இருக்கு. காமராஜர் கொள்கை தலைவர் ஊழல்வாதிகள் பூரா கூட வச்சுக்குவேன். அம்பேத்கர் கொள்கை தலைவர் சாதி மதம் பார்த்து நான் வந்து களத்தில் நிற்பேன், வேட்பாளர் நிற்பேன்னா இந்த கொள்கை தலைவர் வழியும் நிற்கல, எந்த கொள்கையின் வழியும் நீங்க நிற்கல. சரி, கரூரில் கூட வேண்டாம், உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குங்க, முன்னாள் அமைச்சருங்க டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் ஜெயிக்கே ஆகணும்னு நினச்சிங்கன்னா, திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு நீங்கள் வாயை திறக்கலை. ஆனாலும் திருப்பரங்குன்றத்தில் எனக்கு கருத்து இருக்கு. நான் ஒருத்தன் பேசவே இல்லைன்னா அவனுக்கு அறிவில்லைன்னு அர்த்தம் கிடையாது, அவனுக்கு எதுவும் தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. தண்ணிக்குள்ளே போய் அணையனுடைய உறுதித்தன்மை பார்க்குற அளவுக்கு நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, திருப்பரங்குன்றத்தில் போய் நிற்கலாமே. திருப்பரங்குன்றம் விஜய் அப்படின்னீங்களே, அந்த திருப்பரங்குன்றத்தில் போட்டி போடலாம். எனக்கு தண்ணி பிரச்சனை தெரியும்னீங்கன்னா தேனி மாவட்டத்தில் போய் போட்டி போடலாம். இல்லைங்க நான் காவிரிக்காக குரல் கொடுக்க போகிறேன் அப்படின்னா டெல்டாவை தேர்ந்தெடுத்து போட்டி போடலாம். கோயம்புத்தூர் உங்களுக்கு ரசிகர்கள் அதிகமாக இருக்கிறதாக சொல்லப்படுது, அங்கே போட்டி போடலாமே. பாரதிய ஜனதா கட்சி, பாசிச பாஜக, என்னது கொள்கை எதிரி பாஜக, வானதி சீனிவாசன் எடுத்து போட்டி போடுங்க. கொள்கை எதிரி தானே பாஜக, போட்டி போடுங்க. நேரடியாக வீழ்த்தணுங்க திமுகவை, நேரடியாக வீழ்த்தணும் திமுகவை. தீய சக்தி திமுக, அந்த சிஎம்ங்களா இந்த விஜயா, அந்த டிஎம்கேவா இந்த டிவிகேவா, மக்களை அழைக்கிற ஸ்டாலினா இந்த விஜயா? நீங்கள நீ தெம்பு திராணி துணிச்சல் ஆளுமைத்தன்மை ஆண்மை எல்லாம் இருந்தா குளத்தூர்ல போட்டி போடுங்க, பெரம்பூர்ல போட்டி போடுறீங்க, குளத்தூர்ல போடுங்க பக்க தொகுதியில. திமுக தீய சக்தி தானங்க, ஸ்டாலினை ஒழிக்கணும் தானுங்க. ஸ்டாலினுக்கு உங்களுக்கு தானங்க போட்டி. ஸ்டாலினா நீங்களா, நீங்களா ஸ்டாலினா, டிஎம்கேவா டிவிகேவா, யாரு யாருன்றீங்கல்ல, அது தீய சக்தி, நீங்க தூய சக்தி. நீங்க தான் பெரிய பக்கா மாசாச்ச, உங்களுக்கு தான் ரசிகர்கள் படை பெருசா இருக்க. 40% ஓட்டு இருக்குல்ல, அப்போ குளத்தூர்லயும் 40% இருக்கும்ல, குளத்தூர்ல போட்டி போட வேண்டியதானே? ஏன் போட்டி போடல? குளத்தூர்ல கூட வேண்டாம். நீங்க நேரடியாக அரசியலுக்கு வந்ததற்கான காரணமாக சொல்லப்படுவது உதயநிதி ஸ்டாலினா நானான்னு பார்க்கணும். உதயநிதி ஸ்டாலினுக்கு எனக்கு தான் போட்டியே அப்படின்னு வந்து நீங்க உங்க நெருங்கிய நண்பர்கள்ட்ட சொல்லிருக்கீங்க, உங்க கட்சிக்காரங்களுக்கும் அது தெரியும். அப்போ சிஎம் எடுத்து போடணும், டெப்டி சிஎம் எடுத்து போடுங்க சேப்பாக்கத்தில். அவரோட நீங்க பெரிய நடிகர் தான், அவரோட அதிக படங்கள் நடித்தவர் தான், அவரோட ரசிகர் கூட்டமும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. 40% எல்லா இடத்துல இருக்குன்னா சேப்பாக்கத்துலையும் 40% இருக்கும்ல. மதசார்பற்ற சமூகத்தில் சேப்பாக்கத்தில் இஸ்லாமியரும் இருக்காங்கல்ல. நீங்கள் போய் ரம்ஜானுக்கு குல்லா போடுறீங்க, கூழ் குடிக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்கல்ல. பாஜக பாசி எதிரிங்க, கொள்கை எதிரி பாஜகன்றீங்க. அப்போ அங்கே வலுவாக இஸ்லாமியர் இருக்காங்க, எல்லா சமூக மக்கள் இருக்காங்க, சேப்பாக்கத்தில் போட வேண்டியதானே? அங்கே போடல, என்ன தப்பு இல்லையே. 234 தொகுதியும் இந்த விஜய் தான்னா ஏன் இந்த தொகுதியிலே மட்டும் குறி வைக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னா, அதுக்கு பின்னால் இருப்பது சாதி மதம். மேடையில் பேசுறது அத்தனை நடிப்பு நாடகம். அதாவது நடிப்பு விட்டு வந்துங்கிறாரு, அவர் இன்னும் நடிகராகவே இருக்காரு. அதாவது அவங்க மனைவி சங்கீதா அவர்கள் வந்து விவாகரத்து வழக்கு கொடுத்தோடனே பெண்கள் மத்தியில் பயங்கரமாக டேமேஜ் ஆயிடுச்சு. பெண் ரசிகர்கள் இருக்கக்கூடிய விஜய்க்கு அதனால தாங்க முடியல. அவர் ரசிகைகளே நீ எல்லாரும் மனுஷனாடா பூ அப்படின்னு துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் ரசிகைகள் இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள்லாம் இவன் பின்னாடி போயிட்டு இருக்கிற மனைவி விவாகரத்து வாங்கியிருக்கு, நடிகையோட போயிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறான், ஒரு ஒழுக்கங்கட்டவனா இருக்கான், இவன் முன்னாடி போயிட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் ரசிகரால வீட்டில் முட்டு கொடுக்க முடியல, எல்லாம் வெம்பி வெதும்பி சமூக வலைதளங்களை வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது பயங்கரமாயிடுச்சு. இப்போ இந்த டேமேஜ் கண்ட்ரோல் எப்படி பண்றதுன்னு ஆழ்ந்த யோசனையில் பட்டினப்பாக்கத்தையும் பனையூர்லையும் இருந்த பொழுது டக்குன்னு வந்து விழுந்துச்சு பொன்ராஜனுடைய கமாண்டு. உடனே ஃபைலை எடுத்துக்கிட்டு டிஜிபி அலுவலகத்துக்கு போயிட்டாப்ல. பார்த்தீங்களா, மக்களுக்கு ஒன்றுன்னா என் தளபதி வருவான்டா, ஜனநாயகனுக்கு போகலை, விவாகரத்து கூட பதில் சொல்லலை, கரூருக்கு கூட போகலை, தன்னை அவமானப்படுத்திய போதெல்லாம் தாங்கி கொண்ட என் தலைவன்
பெண்களுக்கு ஒன்னொன்னே வந்துட்டானே, பெண்கள் விஷயத்துல நோ காம்ப்ரமைஸ் எங்க தலைவன் சொல்லி புலங்காயுதம் அடைஞ்சிட்டு இருக்காங்க நம்ம ஜெகதீஷ் மாமாவுடைய ரூட் மாஃபியா. எழுதுங்கடா, இப்ப எழுதுங்கடா, தளபதி பத்தி புகழ்ந்து தள்ளுங்கடான்ட்டாங்க. டிஜிபி அலுவலகத்தில் போய் அவர் புகாரை கொடுத்து வர விஜய்னு பரபரப்பாக 1.25 நிமிஷம் பேட்டியில் மொத்த பிஆர் வரைக்கும் உடைச்சு சுக்கா போட்டாரு நாம் தமிழ் கட்சியோட தலைமை சீமானவர்கள். மொத்தமாக 1.25 நிமிஷம் தான். இப்ப நீங்க உங்க கட்சியினுடைய பெண்களை பொன்ராஜ் அவர்கள் பேசியதற்கு போய் டிஜிபி அலுவலகத்துக்கு போறீங்களே, எங்க வீட்டு பெண்களை, எங்க கட்சி பெண்களை, எங்க கட்சியினுடைய வேட்பாளர் தாரிகா அவர்களை, தம்பி சிவகார்த்தியினுடைய குடும்பத்தை, சகோதரர் அஜித்குமாருடைய குடும்பத்தை, ரஜினிகாந்தனுடைய குடும்பத்தை, பல்வேறு நடிகருடைய குடும்ப பெண்களை பற்றி உங்க கட்சிக்காரங்க பேசும்போதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சங்கீதா அவர்களும் படுக்கையில் இருப்பது போல மார்பிங் பண்ணி உங்க கட்சிக்காரன் போட்டானே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு சொல்லி நாக்கப்படுங்கிற மாதிரி, செருப்ப கழட்டி அடிக்கிற மாதிரி சீமான் கேட்டிருக்காரு. அதாவது மனசாட்சி உள்ளவனா இருந்தா தன் கட்சிக்காரங்களை கூப்பிட்டு இன்டர்னலாகவோ இல்லை பப்ளிக்காவோ கூப்பிட்டு இந்த மாதிரி பொது தளங்களில் எந்த கட்சிக்கார பெண்களையும் எந்த கட்சியோட குடும்பத்தையும் நம்ம எழுதக்கூடாது, நம்ம பேசக்கூடாது. அவ்வளோ கமெண்ட் என்னுடைய அலைபேசி நேரத்திலிருந்து எடுத்து பொதுவெளியில் போட்டு ஒரு 1200 கால் வந்திருக்கும். நார்மலாக பேசவே விடாமல் அவ்வளவு அழைப்பு. அதெல்லாம் மனசாட்சி, அதாவது என்ன சொல்றது, மிக மோசமான அருவருக்கத்தக்க ஆபாச கமெண்ட்டுகளை அள்ளி போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எடுத்து ஃபைலாக கொண்டு போய் ஏற்கனவே வச்சிருக்கேன். ஃபைல் மதுரை உயர்நீதிமன்றத்தில் போடுறதுக்கு ஃபைல் வச்சிருக்கேன். இதெல்லாம் ஃபைலாக கொண்டு போய் டிஜிபி இடத்துல நாங்கள் கொடுக்கலாமா? பொன்ராஜ் ஆதங்கத்தில் சொல்றாரு, ஆதங்கத்தின் உச்சத்தில். எனக்கும் அந்த ஆதங்கம் இருக்கு. தமிழ்நாட்டு பெண்கள் ஒழுக்கமான பெண்கள், தமிழ்நாட்டு பெண்கள் உயர்வான பெண்கள் என்று நம்ம மதிக்கிறோம் தமிழ் பெண்களை. அந்த பெண்கள் இந்த மாதிரி தளபதி அக்கால்னா அக்காவாக இருப்போம், தங்கச்சிலாம் தங்கச்சியாக இருப்போம், பொண்டாட்டிலாம் பொண்டாட்டியாக இருப்போம்னு சொல்வதும், குப்பை கூட்டுறவனும் தூய்மை பணியாளரும் 10 பொண்டாட்டி வச்சுக்காங்க விஜய் வச்சுக்கூடாதுன்னு கேட்குறதும், 24 வருஷம் விஜய் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்வதும், நீங்கள் என் மாமாவோட விஜய் மாமா தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி அப்படின்னு சிரிக்கிறதும், இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பொது சமூகம் எப்படி ரியாக்ட் பண்ணும் என்பதுதான் பொன்ராஜ் ரியாக்ட் பண்ணுன்னு சொல்லி அண்ணன் சீமான் சொல்றாரு. அண்ணன் சீமான் மட்டும் விமர்சிக்கல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே செத்து போனவங்களை ரெசார்ட்ல வர வச்சு பார்த்த ஒரு கட்சி, அவங்க நம்பாதீங்க அப்படின்னு லெப்ட் ஹேண்ட் டீல் பண்ணிட்டு போறாரு. அன்னைக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரூர் வாரத்தை இவரை காப்பாற்றலன்னா அனாதையா இருப்பாப்புல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அன்னைக்கு சரி போய் தொலைகிறான் அப்படின்னு சொல்லி 41 பேர் சாவுக்கு விஜய் மட்டும் பொறுப்பு கிடையாது, காவல்துறை இது பண்ணியிருக்கணும், ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுக்கணும், அது பண்ணியிருக்கணும் சொல்லி அவங்க தரப்புல சரி ஒருத்தன் இது பண்ணுவானேன்னு சொல்லி அவனுக்கு ஆறுதல் அடைவதற்காக காப்பாற்றினார் எடப்பாடி பழனிசாமி. சரி அவர் கூட்டணிக்கு வருவார்னு கூட நினைச்சிருக்கலாம், அது அந்த அரசியல் கணக்கில் கூட அவர் காப்பாற்றிருக்கலாம். அன்னைக்கு அவங்க காப்பாற்றல. இன்னைக்கு அதே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, நீ செத்தவங்களை கொண்டு ரெசார்ட்ல பார்த்த ஒரு கட்சி இந்த மக்களுக்கு தேவையாங்கிற கேள்வி கேட்கிறார். மொத்தமா எல்லாரும் சேர்ந்து இவருடைய அயோக்கியத்தனத்தை, இவருடைய திமிர்த்தனத்தை, இவருடைய பெரிய அந்த பக்கா மாஸ் அப்படிங்கிற அந்த அந்த மாஸ் மென்டாலிட்டியை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் என்பது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு அருவருக்கத்தக்க சக்தி என்பதை இந்த தேர்தல் களம் காட்டும். இன்னொரு கட்சி இருக்குது, எல்லாம் இறந்து போனா அங்க போய் துக்க விசாரிப்பாங்க. ஆனா அந்த கட்சிக்கு கொடுமை பாருங்க, நாட்டுடைய கொடுமை தலையெழுத்த பாருங்க. எதுக்காக இருந்தாங்க, ஏன் இருந்தாங்க, அந்த குடும்பத்தை இங்க வரவழைச்சு அனுதாபம் சொல்றாங்களாம். என்ன அது சினிமா அப்படித்தான் இருக்கும், டெக்னிக்கலா தான் இருக்கும். மக்கள் ஏமாற வேண்டாம். விஜய் ரசிகர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, திமுக அரசு அனுமதி மறுத்துச்சு, அதை மீறியும் தளபதி ஒரு புதிய திட்டத்தை கண்டுபிடிச்சு 5000 பேரை பார்க்கறதா சொல்லி மக்களை சந்திச்சாரு. தேர்தல் தேதி அறிவிச்சு தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில் வந்தோடனே தளபதியை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா படம் பார்த்து வளர்ந்தவங்கல்ல, சர்கார் படத்தில் வர மாதிரி அனுமதி மறுத்துட்டா ஒரு 1000 பைக்கில் அப்படி கிளம்பிடுவாங்க. ஒரு விரல் புரட்சியே இருக்குதா உணர்ச்சியே அப்படின்னு கிளம்பிடுவாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவர் நேரம் தேர்தல் ஆணையத்தை போய் நின்றுட்டு இருக்காப்புல அனுமதி கேட்டு.
தேர்தல் ஆணையம் மனு கொடுத்த விஜய், தேர்தல் ஆணையரை சந்தித்த விஜய்கிறான். இவன் அப்போ சினிமாவில் நடக்கிற மாதிரி ஒரு விரல் புரட்சியா வராதா? தளபதி 1000 பைக்கு கூட்டு ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு பைக்கில் கிளம்ப மாட்டாரான்றான். பைக்கெல்லாம் கிளம்ப மாட்டாரு, அவர் பட்டியல பார்க்க தான் கிளம்புவார். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து